கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் இந்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்க்க போறோம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அநேகர் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்குள்ளேயும் இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. இதை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடல் தாக்கு நோய். தன்னுடல் தாக்கு நோய், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தன்னுடல் தாக்கு நோய். தன்னுடல் தாக்கு நோய்னா என்னன்றத அது பேர் வச்சே ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது என்ன பண்ணிக்குமா, இந்த நோய் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அந்த அவர்களை என்ன பண்ணுங்க, தாக்கி கொள்ளும். ஸோ இந்த நோய்னா என்ன அப்படின்றது நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ராபோஜனத்துல நமக்கு சொல்லிட்ட விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல கொண்டு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 26:26-27. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அப்படின்னா லாஸ்ட் சப்பர் அப்போ கடைசி ராபோஜனத்தின் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் இதுல என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் எல்லோரும் பானம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காரு? ஏன் எல்லோரும் பானம் பண்ண சொல்றாரு? ஏன் இல்ல, உங்களை தான் கேள்வி கேட்கிறேன். ஏன் எல்லாரையும் பானம் பண்ண சொல்றாரு? ஈடுபலி எல்லாருக்கும் அதனாலயா? அப்படின்னா இந்த இடத்துல பானம் பண்ணுவது என்பது எதை அடையாளப்படுத்துதுன்றது நமக்கு நல்லா தெரியும்னா, மாபெரும் அந்த பாவ நிவாரண பலியில ஒட்டுமொத்த சபைக்கும் என்ன இருக்குன்னா பங்கு இருக்கு. அந்த பாவ நிவாரண பலியில நாம பங்கு பெறுகிறோம் அப்படின்றத அடையாளப்படுத்துவதற்காக தான் இந்த இடத்துல நீங்க எல்லாரும் பானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. இதுல என்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுல என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க, நீங்க இதுல பானம் பண்ணுங்கன்னு தனித்தனி நபர்களை குறிச்சு என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா சொல்ல. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடைசி ராபோஜனத்துல நமக்கு சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை என்ன பண்ண சொல்லியிருக்காருங்க, செய்ய சொல்லியிருக்காரு. அப்படின்னா கேள்வி, நாம இந்த ஒரு இடுக்கமான வாசல்ல நடந்து போயிட்டு இருக்கோம், கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பாதையில நம்மளால தனியா அவரோடு கூட நடந்து போய் ஜெயிச்சிட முடியுமா, அல்லது சரீர அங்கமா நாம சேர்ந்து போனாதான் ஜெயிக்க முடியுமா? சரீர அங்கமா போனாதான் நிச்சயமா என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும். சரியான பதில். இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் நம்முடைய தேவன் கிட்ட தனிப்பட்ட பொறுப்புகள் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய தேவன் நம்ம கிட்ட ஒவ்வொரு கிட்டையும் தனிப்பட்ட பொறுப்பு என்ன பண்றாருங்க, எதிர்பார்க்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனா நாம என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்காரு அப்படின்னா, சரீர அங்கமாக இருப்பதற்காக தான் அழைச்சிருக்காரு. சரீர அங்கமா இருப்பதற்காக தான் அழைச்சிருக்காரு. ஒரு தனி நபரா இருப்பதற்காக தேவன் என்ன பண்ணல, நம்மள அழைக்கல. அப்படின்னா ஏன் நம்மள ஒரு சரீர அங்கமா இருப்பதற்காக தேவன் அழைச்சிருக்காரு? இல்ல அப்படிதான் அழைச்சிருக்காரு. ஏன்னா நித்தியத்துக்கும் சபையானது எப்படி செயல்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரமா தான் என்ன ஆக போகுதுன்னா செயல்பட போறாங்க. அவர்கள் தனித்தனி நபர்களா அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண போறதுன்னா செயல்பட போறது இல்ல. அதான் நம்ம யோசிக்கிறோம். வாசிக்கலாம், எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மை தெரிந்து கொண்டார்னா தனித்தனி நபர்களை தெரிந்து கொண்டுட்டாரா? இல்ல,
உலக தோற்றத்திற்கு முன்பாக ஒரு வகுப்பாரை தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்கிறார். அந்த வகுப்பார் எப்படி இருக்கணும்ன்றத முன்னாடியே தேவன் தீர்மானிக்கிறார். அந்த வகுப்பாருடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கணும்ன்றத தீர்மானிக்கிறாரு. அப்படின்னா இவர் தீர்மானித்த ஒரு வகுப்பார் எப்படி இருக்க போறாங்கன்னா அவரை போலவேனா தேவன் பத்தி பேசிட்டு இருக்கேன். தேவன் தான் இந்த இடத்துல தீர்மானிக்கிறார், இயேசு கிறிஸ்து இல்ல. அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஈவன் இயேசு கிறிஸ்து, அதாவது லோகோஸ் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனுடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னை போலவே ஒரு குடும்பத்தை என்ன பண்ணணும், உருவாக்கணுன்றார். இப்ப நம்ம பார்க்கறதுக்கு எல்லாரும் ஹியூமன்ஸா இருக்குமா, மனுஷனா இருக்குமா பார்க்கறதுக்கு? அந்த மாதிரி தேவன் என்ன யோசிச்சிருக்காருன்னா, சாகாமைக்குரிய ஜீவிகளை தன்னை போலவே படைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கார். சாகாமைக்குரிய ஜீவிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த ஜீவிகளை என்ன பண்ண முடியாது, யாராலுமே அழிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஜீவிகளை படைக்கணும். அந்த ஜீவிகள் யார் போலவே இருக்கணும்னா தன்னை போலவே இருக்கணும்னு தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முடிவு பண்றாரு. அந்த ஒரு குடும்பத்தை படைக்கணும்னு தான் தேவன் முடிவு பண்றாரு. அந்த குடும்பத்துக்கு தலையா கிறிஸ்து இருக்கணும்னு முடிவு பண்றாரு. இப்போ யுகத்துக்கும் இந்த குடும்பம் வேலை செய்ய போதா? எப்படி வேலை செய்ய போறாங்க? தனித்தனியாவா? 1,44,000 பேர்ல ஒருத்தர் அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இன்னொருத்தர் வேற ஒரு இஷ்டத்துக்கு வேலை செய்ய போறாங்களா? இல்ல. அப்படின்னா டிவைன் ஃபேமிலியில ஐக்கு இடமே இல்லை. டிவைன் ஃபேமிலியில எதுக்கு இடம் இல்லை? ஐக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இடமே இல்லை. எதுக்கு தான் இடம் இருக்கு? நாம், அதுக்கு தான் இடம் இருக்கு. ஈவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்துட்டு போனார். என்ன கொடுத்துட்டு போனார்னா, போறதுக்கு முன்பாக சீஷர்கள்கிட்ட, என் அப்பா வீட்டுல, வசனத்தை நான் அப்படியே சொல்றேன், படிக்க வேண்டாம், என் அப்பா வீட்டுல நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்றேன், ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்றார். யாருக்காக சொல்றாரு? சபையை பார்த்து சொல்றாரு. ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை நான் என்ன பண்றேன், அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன்னு சபையை பார்த்து பேசுறாருன்னா புது சிருஷ்டியை பார்த்து பேசுறாரு. அப்போ ஏன் ஆயத்தம் பண்றேன்னு சொல்லணும்? என் கேள்வி எளிமையான கேள்விதான். ஏன் ஆயத்தம் பண்றேன்னு சொல்லணும்? சரி, யார் ஆயத்தம் பண்றேன்னு ரெடி பண்ற அப்படின்னு, ரெடி பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அப்பேற்பட்ட ஒரு இடம் இல்ல. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய திட்டத்துல எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஒவ்வொரு வாசஸ்தலம் இருக்கு. இப்போ மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த சிருஷ்டிக்கு வாசஸ்தலம் இருக்கா? இருக்கு. என்ன வாசஸ்தலம்? பூமி. இந்த பூமியில வாசஸ்தலமா மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை வாசஸ்தலமா வச்சுட்டு, தூதர்களுக்கு அப்படி ஒரு வாசஸ்தலம் இருக்குதா? இருக்கு. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யாருக்கு வாசஸ்தலம் இல்லையா? அப்படின்னா லிட்ரலாவே ஒரு இடம் இல்ல. யார் மட்டுமே வாழ்றதுக்கு? அப்படின்னா சாகாமைக்குரிய ஜீவிகள் மட்டுமே நித்தியத்திற்கும் வாழக்கூடிய ஒரு லிட்ரலான இடம் இல்ல. இத குறிச்சு ரசல் பத் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு பூமியை படைச்சிட்டாரு, பட் there was no place for the new creation. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் முதலாம் வரியில் அதை சொல்லும் பொழுது புது சிருஷ்டிகள் மட்டுமே இருப்பதற்கான லிட்ரலாவே ஒரு இடம் இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் என்ன பண்ண போறார், கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ட்டார். இப்ப கிரியேட் பண்ணிட்டாரா? என் கேள்வி புரிஞ்சா? இப்ப கிரியேட் பண்ணிட்டாரான்னு கேட்கிறேன். ஏன் பண்ணிட்டாருன்றீங்க? அவர் திருப்பி வந்துட்டாரு. அப்படின்னா அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்ல யார் மட்டும்தான் வாழ முடியும்? தேவன், இயேசு கிறிஸ்து, 1,00,000 சாகாமைக்குரிய ஜீவிகளுக்கு மட்டும்தான் அந்த இடம். யாரு கிடையாது, யார் கிடையாது அந்த இடம், யாருக்குமே கிடையாதுன்னா யாருக்கு கிடையாது? முக்கியமா ஒரு குரூப்பு கிடையாது, திரள் கூட்டத்துக்கு நோ. அப்படின்னா அது யாருக்கு மட்டும்தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஸ்பெஷல் பிளேஸ்ல அது. அதனால சாதாரண ஃபாலோயர்ஸுக்கு கிடையாதான், ஸ்பெஷல் ஃபாலோயர்ஸுக்கு தான் அந்த இடமா. ஏன்னா அது சீஃப் மேன்ஷன், பிதாவாகிய தேவனுடைய திட்டத்திலேயே அப்பேற்பட்ட ஒரு இடம் இல்ல. ஆனா அந்த இடம்
ஒரு பயங்கரமான மகிமையான இடம், அப்படிதான் பேச முடியும். நம்மளால மனுஷ வார்த்தைகள் என்ன பண்ண முடியாதுங்க, அந்த இடத்த பத்தி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்த என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறார். ரெடி பண்ணி வந்துட்டாரு. அந்த இடத்துல எந்த குடும்பம் மட்டும் வாழப்போகுது? தெய்வீக குடும்பம். தெய்வீக குடும்பம் சொல்றது தேவன், இயேசு கிறிஸ்து, சபை. எவ்வளவு காலங்க? நித்தியத்துக்கும். அப்படின்னா அங்க சண்டை சச்சரவு இருக்குமா? இசைவு இல்லாம போயிருமா? எ பிக் நோ, நிச்சயமா இல்ல. அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு யார் பிரதர் தயாராவாங்க? யார் குவாலிஃபை ஆவாங்க? யார் தெரியுமா குவாலிஃபை ஆக போறாங்க? நாம் சொல்லக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷனை ரீச் பண்ணாத யாருக்குமே அந்த இடம் இல்லை. யார் யோவான் 17:21 நிறைவேற்றுகிறார்களோ அவங்களுக்கு அந்த இடம். வாசிக்கலாம், யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் கடைசியா என்ன வந்திருக்குனாப்பா, நீங்களும் நானும் எப்படி இருக்கேன் அதே மாதிரி அவங்க எல்லாரும் இருக்கணும், அதே மாதிரி அவங்க எல்லாரும் இருக்கணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த இடத்துக்கு நாம போனோம்னா யாருடைய மைண்ட் வேணுமா? தேவனுடைய மைண்டும் கிறிஸ்துவோடைய மைண்டும். அது மட்டும் இல்ல, தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எப்பேற்பட்ட ஒன்னஸ்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஒரு ஒன்னஸ், அந்த ஒரு ஒன்னஸ், ஒரே சித்தம், ஒரே ஆவி, அந்த ஒரு மைண்ட் வராம யாராலையும் அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சித்தம் இருந்ததுனால தான் அத்தனை விஷயங்களை என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அவரால் செய்ய முடிஞ்சு. அப்படின்னா அந்த சித்தம் மட்டும் ஒருத்தருக்குள்ள உருவாயிருச்சுன்னா, எந்த சித்தம்னா தேவனோ இயேசு கிறிஸ்துவோ எப்படி ஒன்னா இருக்காங்க. ஒன்னா இருக்காங்கன்னா ஒரே நபர் இல்ல, நமக்கு தெரியும். ஒரே சிந்தையில் இருக்கிறாங்கல்ல. அந்த ஒரே சிந்தை இல்லாதவர்கள் எங்க போறது இல்ல? 1,40,000 இல்ல. ரொம்ப சிம்பிள், பிளைன், பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, இடம் இல்ல. அப்படின்னா அந்த சித்தம் ஒருத்தருக்குள்ள உருவாயிருச்சுன்னா, அந்த மைண்ட் ஒருத்தருக்குள்ள உருவாயிருச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து என்ன கேரக்டர் வெளியே வரும்? என்ன பண்ணுவாங்க? இப்படி கேட்ட என்ன பண்ணுவாங்க? அந்த மைண்ட் வந்துருச்சு பார்த்தா ஒருத்தருக்கு என்ன பண்ணுவார்? அவரு தன் சகோதரனுக்காக செத்துருவாரு. ஏன்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். அப்படின்னா ஈவன் இதை காட்டிலும் ரசில்வர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல, இன்னும் சிநேகிதனுக்கு ஜீவனை கொடுக்கறத காட்டிலும் சத்ருக்கு ஜீவனை கொடுக்கறது இருக்குல்ல, சத்ருக்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, அது எப்பேற்பட்ட அன்பாமா? அன்செல்ஃபிஷ் அப்படின்னு அர்த்தம். சுயநலமற்ற தாராளமான பரத்துக்குரிய அன்பு. இந்த அன்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? இல்ல, இந்த அன்பு எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு கேட்டேன். நிறைய பேர்கிட்ட இருக்கு போதா சொல்றாரு. ஆக்சுவலா ரொம்ப ஃபியூ தான் தேவனை ஃபர்ஸ்ட் முதன்மையா வைப்பாங்களா. அதுல இன்னும் ஃபியூ தான் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சிருப்பாங்க. Only with the few is the love of the brethren and a willingness to lay down for life one another. சின்ன ஒரு வகுப்பார்கிட்டதா தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் சித்தம் இருக்கும். ஏன் ஃபியூ? ஏன் கொஞ்சம் தான்? ஏன் நிறைய இல்லை? ஏன் கொஞ்சம் தானா? இது எப்படிதான் ஒருத்தரால் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் ரோமர் 12 நம்ம படிக்கிற மாதிரி யார் தங்களுடைய மனசை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது என்ன அர்த்தம்? மறுரூபமாக மாத்துறதுன்னு என்ன அர்த்தம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிந்தை நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, அதே மைண்ட் செட்ல இருந்துட்டு இருந்தோம்னா நமக்குள்ள என்ன நடக்கல? மாற்றவே நடக்கல. நான் மாறவே மாட்டேன் பதர் அப்படின்னு சொல்றதுல ஒரு புது சிருஷ்டி அழகே இல்லை. அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமே இல்லை. சில சமயம் சொல்றோம், நான் இப்படிதான் பதர், நான் எப்பவும் என்ன பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸே நடக்கல, மறுரூபமாகக்கூடிய ப்ராசஸ் நடக்கல. மறுரூபமாகக்கூடிய ப்ராசஸ் ஒருத்தருக்கு எப்ப நடக்கும்னா, அவர்கள் எப்பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை முழுவதுமாக உட்படுத்துகிறார்களோ
அப்பதான் அந்த ப்ராசஸ் நடக்கும். அது எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உருவாகணும்னா ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ். அது எதன் மூலமா தான் வரும்? தேவ வசனத்தின் வாயிலாக தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகணும் உருவம். நாம கூட சொல்ல இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேச்சு நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டேன். அப்படின்னா ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ்னா தேவன் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்மளை என்ன பண்ணிடணும், உட்படுத்திடணும். அது எதன் வாயில செய்யறாருன்னா தேவ வசனத்தின் மூலமா. அப்படி பண்ணோம்னா தான் நாம நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் சாயலுக்கு என்ன பண்ண முடியும்னா மாற முடியும். அப்படின்னா இந்த சாயலுக்கு மாறாது யாராலே சபையாக முடியாது. நான் கிறிஸ்துவின் சாயலாக மாறுவது அப்படின்னு சொல்றது எந்த விஷயத்துல பரிபூர்ணத்தை சொல்லலைன்னா மாம்சத்துல பரிபூர்ணம் சொல்ல. ஏன்னா மாம்சத்துல யாராலையும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, பரிபூர்ணம் காட்ட முடியுமா? முடியாது. பரிபூர்ணமான கிரியை காட்ட முடியுமா? முடியாது. அப்ப எதுதான் பரிபூர்ணமா காட்ட முடியும்னா சொல்றாரு, மாம்சத்துல காட்ட முடியாது, ஆனா பட் எ பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹார்ட், இருதயத்துல பரிபூர்ணம். இருதயத்துல பரிபூர்ணம்னா என்னன்னா நாம் செய்யக்கூடிய செயல், வார்த்தை, சிந்தை, இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும்ல. இப்போ பேசணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு நோக்கம் இருக்கும்ல. ஒரு கிரியை செய்யறனா அது பேக்ரவுண்ட்ல ஒரு நோக்கம் இருக்கும்ல. அந்த நோக்கத்துல எதை எதிர்பார்க்கிறாருன்னா பரிசுத்தத்தை என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தத்தை ஒருத்தர் காட்டாம எங்க போக முடியாது, இந்த ப்ராசஸே நடக்காது. இந்த ப்ராசஸ் நடக்காம தன் சகோதரன் ஜீவன் கொடுக்க முடியாது. சகோதரன் ஜீவன் கொடுக்க முடியாம தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவருடைய ஒன்னஸ் வராது. அது வராம மேன்ஷனுக்கு போக முடியாது. நான் மேன்ஷன் சொல்றது எதுவும் தெரியுங்களா? ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருல்ல, அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமா? போகணுமா? போகணும். அப்படின்னா இந்த ஒண்டர்ஃபுல் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது இல்ல, மறுரூபமாக்கப்படுதல் நடக்குது இல்லையா, இதற்கு மாபெரும் ஒரு சத்ரு. பிரதர் கூட கேட்டார் நேத்து, ஜேம்ஸ் பிரதர், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம், மாம்சம், சாத்தான் தவிர்த்து வேற என்ன அப்படின்னு கேட்கும்போது பிரதர் ஒரு அருமையான பதில் சொல்ற. என்னங்க பாபிலோன் அப்படின்னு பாக்குறாரு. சொன்னாரு அருமையான பதில். இன்னொரு ஒரு முக்கியமான சத்ருவை பார்க்க போறோம். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ரொம்ப நேரமா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்னதான் நோய் இது? அப்படின்னா கொரோனாவோட ஒரு பெரிய நோய் அது அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலா மெடிக்கல் டேர்ம்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பார்த்தோம் தன்னுடல் தாக்கு நோய். ஆக்சுவலா நம்ம உடம்புல தேவன் என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ், தமிழ்ல என்ன சொல்லுவோம், வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்திகள் என்ன பண்ணுங்க, உருவாக்கும். இப்படி உருவாக்குறதுக்கு காரணம் ஏன்? வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், எந்த நோய்களும் என்ன பண்ணும், அது கண்டுபிடிச்சு போய் தாக்கணும். அது உருவாக்குறதுக்கு இது என்ன பண்ணும்னா ஆன்டிபாடிஸ் உருவாக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் போய் என்ன பண்ணும்னா வெளியிலிருந்து வரக்கூடிய சத்துருக்கள்லாம் யாரு, கிருமி, வைரஸ், இதெல்லாம் போய் என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். ஆனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகுமா, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அது என்ன பண்ணிருமா, தன்னுடைய உடலையே, உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளையே தவறாக சத்ரு நினைச்சிருமா, நினைச்சிட்டு போய் அடிக்குமா. இதுக்கு பேரு தான் என்ன நோயின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்த்தோம் தன்னுடல் தாக்கு நோய். இந்த நோயை பத்தி டாக்டர் டி.சி. கேம்பல் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றது an internal mutiny of the worst kind. அப்படின்னா உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியா. நம்மளுடைய ஹியூமன் பாடிக்குள்ள இந்த நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா நடக்கக்கூடிய மாபெரும் புரட்சி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த சரீரமே அதனுடைய சரீரத்தினுடைய மோசமான சத்ருவா மாறிடுது. தன்னுடைய சொந்த சரீரமே அதனுடைய சொந்த சரீரத்திற்கு என்னவாயிருதுங்க, மோசமான சத்ருவா என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா மாறிடுது. இந்த ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஒரு மனிதனால இயல்பாக என்ன பண்ண முடியாதுன்னா செயல்படுவது கடினமா இருக்கும். அவர் நினைச்ச மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா செயல் பண்ண முடியாது. அப்படியே மாதிரி ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சுன்னா புது சிருஷ்டி, அதனுடைய கோல் என்னங்க, மறுரூபமாக்கக்கூடிய அந்த ப்ராசஸை செய்ய முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா அது ஏதோ ஒரு டிசீஸ் கிடையாது,
பல வகையான டிசீஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய அநேகருக்கு அது இருக்கு. டைப் 1 டயபெட்டிஸ் யாருக்கு இருக்கு? டைப் 1 டயபெட்டிஸ் யாருக்கும் இல்லையா? டயபெட்டிஸும் எதுக்குள்ள தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்குள்ள தான் என்ன ஆகுதுங்க வருது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சொன்ன சுகர் எத்தனை பேருக்கு இப்போ வருது அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்வாங்க, அது ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ். பியூட்டியில என்ன ஒரு மோசமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா ஆகும்? சரி பண்ணவே முடியாது. அதுதான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இது பேசிக்கா இந்த ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னா, சரீர அங்கத்துக்குள்ள ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதா இல்லையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாடத்துல இதுக்கு அப்புறமா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குது, அது அப்படியே ஆவிக்குரிய ரீதியில என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ண போறோம். அப்படி கம்பேர் பண்ணி சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஏன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒருத்தர் ஜெயிக்கலனா எது லிட்டரலா இருக்கக்கூடிய சக்கரை நோயும் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸை பத்தி பேசல, ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒருத்தர் ஜெயிக்கலனா அவங்களால நிச்சயமா கோல் என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நாமளே என்ன பண்ண போறோம்னா ஸ்கேன் பண்ண போறோம். போவோம்ல, மாஸ்டர் செக்அப் பண்ணுவோம்ல. எதுக்காக? ஏன் பிரதர் மாஸ்டர் செக்அப் பண்ணுவோம்? பண்ணிருக்கோம்ல. ஏன் பண்ணுவோம்? கன்ஃபார்ம் பண்றதுக்கு. சில பேர் அதுக்கு முன்னாடியே கூட பண்ணுவாங்க. ஏன்னா திடீர்னு என்ன இருக்கக்கூடாது, செத்து போயிடக்கூடாதுன்னு. ஒரு மாம்ச மரணத்திற்கே அவ்வளோ ஒரு மாஸ்டர் செக்அப் பண்றோமே, இன்னைக்கு என்ன மாஸ்டர் செக்அப் பண்ணலாம்னா நம்ம நல்லா ஸ்கேன் பண்ணி எடுத்துடலாம் நமக்குள்ள ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதா இல்லையா. எந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்? ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதா இல்லையான்றத ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துச்சுன்னா இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வரும். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்னா உள்ளுக்குள்ள பிரச்சனை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணிடும்னா மிஸ்டேக்கா தன்னுடைய சொந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய செல்களை நீ யாரு, என்னுடைய எதிரி அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கும். இதுதான் அங்க நடக்கும். இது எப்படி ஆவிக்குரிய ரீதியில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கம்பேர் பண்ணலாம். ஒரு பாடி, ஹியூமன் பாடி தன்னுடைய சரீரத்தையே பார்த்துட்டு இதோ இருக்குது பாரு என்னுடைய சத்ரு அப்படின்னு என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலா சத்ருவா இல்ல, தப்பா அட்டாக் பண்ணிருக்கு. அதனால பாடி என்ன ஆகுது. இப்போ அது அப்படியே கிறிஸ்டியன் லைஃப்ல கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். எப்படி? சரீர அங்கங்கள் யாரு? சரீர அங்கங்கள் சகோதர சகோதரிகள், நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளே திடீர்னு என்ன பண்ணிடும், ஏதோ வரார் பார், இவர் தான் யார், என்னுடைய சத்ரு. போய் என்ன பண்ண அவரை அட்டாக். திருப்பி கேட்கிறேன், நமக்குள்ள ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குதா இல்லையா? நல்லாவே என்ன ஆகுதுன்னா இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேனிபலிசம். அப்படின்னா கேனிபலிசம் என்ன அர்த்தம்னா, இது இன்னும் கொஞ்சம் மனுஷக்கறி திங்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? மனுஷ கறியை திங்கிறவங்க பேர் தான் கேனபிலிஸ்ட் அப்படின்வாங்க. அந்த கேனபிலிசம் அதுதான். ஒருத்தர் தன்னுடைய சொந்த சரீரத்தையே விழுங்குறாருன்னா அது யோசிக்கிறதுக்கு என்னவா இருக்கு, அது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் கிறிஸ்துவின் சரீர அங்கத்துக்குள்ள சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு குரூப் என்ன பண்ணிடுவாங்களாம், அதோ அவர் யாரு, அவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார், ஆக மாட்டாரு, அந்த சகோதரர் சரிப்பட்டு வர மாட்டார், எனக்கு இந்த குரூப் எனக்கு என்ன ஆகாது, சரிப்பட்டு வராரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கொரிந்து பட்டணத்துக்குள்ள வந்துருச்சு. பவுல் கண்டுபிடிச்சு ஒருத்தர் லெட்டர் போடுறாங்க கொலோவையான் வீட்டார் பவுலுக்கு. அப்போஸ்தலன் பவுல், எங்க சபைக்கு என்ன வந்துச்சு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சு, சரீரம் மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்குது, அடிச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா கொலோவையான் வீட்டார். 1 கொரிந்தியர் 1:11-12 வாசிக்கிறோம். வாசிங்க.
ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உருவாயிட்டு இருக்கு அந்த இடத்துல? ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இவங்கெல்லாம் யாரு? நான் பவுல் குரூப்பு, நான் அப்போலோ குரூப்பு அப்படின்னு சொல்றவங்களாம் யாரு? சொந்த சகோதர சகோதரிகள். அப்படின்னா இது நமக்குள்ள நடக்குதா? இல்ல நடக்குதுன்னா ஆமாங்களா? ஏன்னா இப்ப நம்ம எக்ஸ்ரே பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்படின்னா எப்படி ஆமா அப்படின்னு பார்த்தோம்னா, நீ இந்த குரூப்புக்குள்ள இருந்தாதான் சபையாவ, அந்த குரூப்புக்கு போனா என்ன பண்ண மாட்ட, நீ சபையாக மாட்ட. அவருடைய சப்ஜெக்ட் என்ன பண்ணாத, அந்த கன்வென்ஷனுக்கு என்ன பண்ணாத, போவாத. நான் சொல்றது உண்மையாவே ஒரு டாக்ட்ரினல், ஒரு மோசமான உபதேச ரீதியாகவோ அல்லது யாருன்னா ஒழுக்கக்கேடான ஒரு சகோதரன் ஒரு விஷயத்த கன்வென்ஷன் நடத்திட்டு இருக்காருன்னா ஓனா கிட்ட போகாதன்னு சொல்றது ஒரு மெய்ப்பனுடைய வேலை. ஆனா ஒழுக்க ரீதியாகவும் ஒரே சத்தியத்திலே இருந்து கொண்டு டோன்ட் கோ தேர், அங்க போவாத, இங்க போவாத, அங்க போனா சர்ச் கிளாஸ் ஆக மாட்டா, இங்க இருந்தா தான் சர்ச் கிளாஸ் ஆகன்ட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அட்டாக்கிங் ஈச் அதர், ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இதுக்கு பேரு செக்டேரியன் திங்கிங். செக்டேரியன் திங்கிங் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்களம்மா? இந்த பிக்சர் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அவர்கிட்ட ஒரு ஸ்கூப் தண்ணி எடுத்து என்ன பண்ணிட்டாரு, எங்க இருந்து? கடல்ல இருந்து எடுத்து போட்டு, என்கிட்ட தான் எது இருக்கு? கடலே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், வேற யாருக்கும் என்ன ஆகாது தெரியும். எதுக்குள்ள வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு அவரு? அந்த குட்டைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியை வச்சுக்கிட்டு எல்லாம் தனக்கு தான் தெரியுங்கிற எண்ணம். ஆக்சுவலா வெளியே எவ்வளவு தண்ணி, கடல் மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இதுதான் அப்போஸ்தல் பவுல் வார்ன் பண்றாரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பத்தி. கலாத்தியர் 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்க எச்சரிக்கையாய் என்னாமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணீங்கன்னா கடித்து பட்சித்தீர்களானால் என்ன ஆயிருவீங்க? அழிஞ்சு போயிருவீங்கன்றாரு. யுவர் நியூ கிரியேஷன் will be destroyed. இது பல காரணத்துக்காக நடக்கும். பிரதர் ரசல் ரீப்ரின்ஸ் 3858ல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே அப்போஸ்தலர்களின் நாட்களிலும் கூட சில சமயங்களில் ஒருவரை ஒருவர் போரிட்டுக் கொள்ளும் போக்கு இருந்தது. பிசாசுடனும் உலகத்தின் ஆவியுடனும் அவர்களுக்குள்ளிருக்கும் பலவீனங்களுடனும் போராடுவதை விட போர் ஆற்றலும் அழிக்கும் குணமும் ஒரு கிறிஸ்தவ வீரனுக்கு அவனுடைய சொந்த பலவீனங்களையும் குறைகளையும் எதிர்த்து போராட பயன்படுத்தப்படும் போது நல்லது. ஆனால் அவன் தன் சொந்த பலவீனங்களை புறக்கணித்து சகோதர சகோதரிகளுடன் சண்டையிடும் போது அவை முற்றிலும் தவறான இடத்தில் இருப்பதாகிறது. நம்ம யார்கிட்ட சண்டை போடணும்? நேதான் பார்த்த உலகம், மாம்சம், சாத்தான். இது அப்போஸ்தலர் காலத்துல இருந்து என்ன ஆயிருதாமா? அப்படி சண்டை போடுறதுக்கு பதிலா சொந்த சரீரத்துக்கிட்ட போய் என்ன பண்றது, நம்மளுடைய மொத்த பலத்தை என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா காட்டுறது. அப்படின்னா சொந்த பலவீனங்கள் குறித்து போராடாம இப்படி போராடிட்டு கூட இருக்கக்கூடிய விஷயம் ஆதிகால அப்போஸ்தலர் கால பகுதியில இருந்து என்ன ஆயிட்டு இருக்குங்க இருக்குது. இப்படி ஒரு விஷயம் வரும்பொழுது சரி, மற்ற சகோதரர்கள் நம்ம அட்டாக் பண்ணும் போதும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய தவறான குணலட்சணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங். அதான் பவுல் தீத்துல சொல்றாரு, ஒருவனையும் தூஷியாமலும். அப்படின்னா அழகா ரசல் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு தீமையா இருக்குது பாருங்க. தன்னுடைய சொந்த சரீரத்தை குறித்து சொந்த சரீரமே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தீமையா பேசுறது. ஹவு டெரிபிள் இஸ் த தாட். ஹவு டெரிபிள்னா என்ன மோசமான ஒரு சிந்தை, தன்னுடைய சொந்த சரீரத்தை குறித்து தீமை பேசுறது. அப்படின்னா அவதூறு பண்றது மோசமான விஷயமா இல்லையா? ஏன் மோசமான விஷயம் அது? ஏன்னா ஒரு மனுஷனை கொன்னுட்டா ஒரு வாட்டி தான் சாவானா. அவதூறு பண்ணிட்டே இருந்தா அவனை என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? கொன்னுட்டே இருக்கிறது.
அப்படின்னா சகோதர நாம அவதூறு பேசிட்டோம்னா சொந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாமளே கொண்டுட்டே இருக்கிறோம். பிரதர், இதுக்கு ஏதாச்சும் மருந்து கேப்பெல்லாம் ஆட்டோமின் டிசீஸ் வந்தா என்ன பண்ணுவோம்? மருந்தா தேடி ஓடுவோம். சென்னைக்கு போவோம், ஈரோடு போவோம், உலகத்துல எங்கெங்க இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் தேடி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா போவோம். கரெக்டுங்களா? அப்படின்னா மருந்து அதுக்கு எவ்வளோ தேடுறோம். எப்படின்னா என்ன ஆயிரணும், எனக்கு கியூர் ஆயிரணும். இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா இதுக்கு? அப்போ மருந்து வேணுமா வேணாமா? வேணும். அதுக்கு இந்த சப்ஜெக்ட பேசினது பிரதர் டேவிட் டொரான் அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, we have found the holy grail. அப்படின்னா இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஹோலி கிரெயில்னா புனிதமான கப்பு. அது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டார்க் ஏஜஸ்ல சிலுவை போர் வீரர்களை குறித்து என்ன பண்ணியிருக்கோம்? கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிலுவை போர் வீரர்கள் போப்பு மார்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். இந்த சிலுவை போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, இயேசு கிறிஸ்து லாஸ்ட் சப்பர்ல ஒரு கப்ல குடிச்சார்ல, அந்த கப்பை எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி ஜெருசலேம்ல போய் என்ன பண்ணிருந்தோம், அதுல குடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? நமக்கு சமாதானம் வந்துரும்ன்ற ஒரு மித்து இருந்திருக்கு. ஒரு கட்டுக்கதை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனா இந்த கட்டுக்கதையில ஒரு பியூட்டிஃபுல் தாட் இருக்கு. அதுக்காக ஜெருசலேமுக்கு பயங்கரமா படையெடுத்துலாம் போயிருக்காங்க இந்த சிலுவை போர் வீரர்கள். இந்த ஹோலி கிரெயில கண்டுபிடிக்கிறது. ஹோலி கிரெயில்னா யாருடைய கப்பு? லாஸ்ட் சப்பர்ல இயேசு கிறிஸ்து குடிச்ச கப்பு எப்படின்னா கண்டுபிடிச்சு அதுல நம்ம குடிச்சிட்டோம்னா சமாதானம் வந்துரும் அப்படின்ற ஒரு கட்டுக்கதை இருந்திருக்கு. அது கட்டுக்கதை. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன், கண்டுபிடிக்க முடியல. ஆனா நாம அந்த ஹோலி கிரெயில கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஹோலி கிரெயில என்ன பண்ணிட்டோம்? நாம பானம் பண்ணிட்டோம். அதை பானம் பண்ணுமா இல்லையா? எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் என்ன பண்ணோம்? நாங்க பானம் பண்ணோம். அப்படின்னா அதை பானம் பண்ணும் பொழுது என்ன நினைக்க சொல்றாருன்னா, அவர் நினைக்க சொல்றாரு. ஏன் அவர் நினைக்க சொல்றாருன்னா, அவரை நினைக்க நினைக்க நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம பவுல் தெளிவா எழுதுறார், மெமோரியல் முடிச்சுட்டு அந்த ஒரு வருஷம் முழுக்க எது இருக்கக்கூடாது? புளிப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது, எடுத்து போடணும். அப்படி எடுத்து போடணும், எல்லா புளிப்பும் எரிக்கணும். எதுதான் எரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி லவ் கேன் பர்ன் இட் அவுட். அன்பு மட்டும்தான் புளிப்புகள் என்ன பண்ண முடியும்? எரிக்க முடியும். எவ்வளோ எதிரான குணாதிசயம் இருந்தாலும் அது அன்பானது என்ன பண்ணினா எரிச்சிரும். அப்படின்னா இந்த தூஷிக்கிற விஷயத்த, மற்றவங்களை பத்தி தப்பா பேசுற விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்லெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் பெட்டர் டு டாக் லெஸ் அண்ட் டூ மோர் அப்சர்விங் அண்ட் லிசனிங். கொஞ்சமா என்ன பண்ணுங்க? பேசுங்க. நிறைய என்ன பண்ணுங்க? லிசன் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்கன்றார் பிரதர் இதை பேசும்போது. ஏவா தேவன் நம்மளுக்கு எத்தனை காது கொடுத்துருக்காருங்க? 2 காது. எத்தனை கண்ணு கொடுத்துருக்காரு? 2 கண்ணு. எத்தனை வாய் கொடுத்துருக்காரு? ஏன்? நிறைய இன்புட் வாங்கிக்கங்க, அவுட்புட் கொஞ்சமா என்ன ஆகட்டும், வரட்டும். 2வது பாயிண்ட், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துச்சுன்னா அது எதை சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய செல்ஃபை என்ன பண்ண முடியறதில்ல, தான் யாருங்கிறத சரியா என்ன பண்ண முடியலன்னா அதால ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. அப்படின்னா இது கிறிஸ்டியன் லைஃப்ல எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, நாம யாரு இல்ல நாம யாருன்னு கேட்டேன். இப்படி கேட்டாலே எல்லா பதிலே வரலன்னா எந்த டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். நாம் யாரு? கிறிஸ்து, நியூ கிரியேஷன். அப்படின்னா சில சமயத்துல எப்படி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்தா தன்னுடைய செல்களுக்கு தான் யாரு என்பதை மறந்துருமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஐடென்டிட்டியை மறந்துடுறோம் சில சமயத்துல. என்னன்னு, நான் யாரு, நான் ஒரு கிறிஸ்துன்றது என்ன பண்ணிடுறதுன்னா மறந்துடுறது. கொரிந்தியர்ல சொல்ற மாதிரி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஏன்னா அப்படி ஒருத்தர் இருந்தா பழையவைகள் என்ன ஆயிருது? ஒளிஞ்சு போயிருச்சு. பழையவைகள் ஒழிஞ்சு போயிருச்சுன்னா என்ன ஒழிஞ்சு போச்சு? பழையசுனா என்னது? பழைய பாவமா? நோ. என்ன சொல்றேன்னா, we no longer belong to the family of Adam. ஆதாமுடைய சந்ததியே இனி நாம இல்ல.
ஏன்னா நம்ம ஆவியில என்ன பண்ணப்பட்டுட்டோம், ஜெனிப்பிக்கப்பட்டுட்டதுனால இனி ஒரு நியாயமான மனுஷனுக்குரிய எந்த நியாயமான உரிமைகளும் யார் செயல்படுத்த முடியாது, நாம் செயல்படுத்த முடியாது. ஏன்னா எல்லா உரிமைகளையும் என்ன பண்ணிட்டோம், நாம நம்முடைய அர்ப்பணிப்புல கொன்னுட்டோம். அப்படி கொன்னுட்டோம்னா நாம புரிஞ்சுக்கணும், தெய்வீக பார்வை நம் மீது எப்படி இருக்குன்னு பிரதர் ரசல் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எப்போ புது சிருஷ்டியா உருவாயிட்டோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து தேவன் பார்வையில நம்ம பழைய மனுஷன் என்ன ஆயிட்டான், செத்துட்டான். அப்ப தேவன் நம்முடைய புது சிருஷ்டியோட மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா நம்ம ஒரு புது சிருஷ்டிக்கு எது இருக்கவே கூடாதாமா, none of the human remains. At the time we were made members of the body of Christ, we had become dead as human beings. அப்படின்னா ஒரு மனிதனாக என்ன பண்ணிட்டோம், செத்துட்டோம். எப்படி செத்துட்டோம், ஏன்னா நம்முடைய சித்தத்தை என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். அப்போ நமக்குள்ள எந்த எண்ணமே வரக்கூடாது, பழைய மனுஷன் அப்படின்னு மட்டும் சொல்லல நானு. ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பரிபூர்ண மனுஷீக ஜீவன் நிலைமையவே என்ன பண்ணிட்டோம், ஞானஸ்தானத்துல வேண்டான்னு விட்டோம். அப்போ எந்த ஒரு நியாயமான உரிமையை கோருவதற்கும் நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சு. ஆனா பயன்படுத்துறோமா இல்லையா, மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றோமா இல்லையா, பண்றோம்னா என்ன வந்துட்டு இருக்குது உள்ள. ஏன்னா நம்ம யாருன்றது என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். யாரு, புது சிருஷ்டி. மனுஷன் மாதிரியே நடந்துட்டு இருக்குது, மனுஷன் மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறது. மனுஷன் என்ன பண்றானோ எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னு செஞ்சுட்டு இருக்கிறது. இப்ப என்ன பண்ண அடுத்தது நமக்கு அதுனா, அதான் பவுல் சொல்றாரு, அது எப்படி இருக்குன்னா, என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம், என்னிடத்திலோ நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற. மருந்து என்ன இதுக்கு, சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு மருந்து என்ன? இந்த மருந்துக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு யங் சயின்டிஸ்ட் இருந்தாராம் கங்கை நதிக்கரை ஓரம். அந்த யங் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாரா, கங்கை நதி எடுத்து என்ன பண்ணலாம், அந்த தண்ணி எடுத்து ரிசர்ச் பண்ணலாம், அது எவ்வளவு தூய்மையானது அப்படின்னு எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா எக்கச்சக்க அழுக்கு இருக்குதான் அந்த கங்கை நதியில. அவர் மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கு, அது பியூரிட்டின்னு எக்கச்சக்க அழுக்கு இருக்கான். கோவம் வந்து நேரா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மைக்ரோஸ்கோப் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறது. இப்ப அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவோம் நம்ம பார்த்து, முட்டாளாப்பா இவரு, எதை என்ன பண்ற நீ, இதை போய் உடைச்சு போட்ட அப்படின்னு என்ன பண்ணுவோன்னு பாத்தீங்கன்னா கேட்போம். ஆக்சுவலா அவரோட முட்டாள் யார் தெரியுமா, தன்னுடைய உண்மையான நிலைமை என்ன என்பது அவருக்கு விருப்பம் இல்லை. கங்கை நதி அசுத்தம்னு என்ன பண்ண முடியல அவரால், அந்த ரியாலிட்டி அனலைஸ் பண்ணக்கூடிய பார்க்க மைண்ட் இல்லை. அப்படின்னா சில சமயத்தில் நாமளும் இந்த மாதிரி முட்டாள் உலகத்தில் இருந்துரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நேர்மையா எடுத்து என்ன பண்ண மாட்டோம், அனலைஸ் பண்ண மாட்டோம். நான் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளாவே ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸ்ல வாழ்ந்துட்டு இருப்போம். முட்டாள்கள் உலகத்தில் வாழ்ற மாதிரி என்ன பண்ணுவோம்னா, நான் சபையா போயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன், நான் சர்ச் கிளாஸ் போயிடுவேன், சீல்டு கிளாஸ் ஆயிடுவேன், நான் ரெகுலர் கிளிஷா போயிட்டு இருக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயம் நம்ம யாருன்னு என்ன பண்றோம், மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அப்படின்னா இப்போ நாம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்மளையே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கணும், நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நம்ம மாம்சம் நம்மளை புது சிருஷ்டியை ஆளுகை செய்யாம இருக்கிறதுக்கு கண்டினியூல் விஜிலன்ஸ் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு போலீஸ் பார்க்குற மாதிரி என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் நடக்கணும்னா அது பரிசுத்த ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால மட்டும்தான் இருக்கும். இப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பெஸ்ட் எபிஸ்டல், அதாவது சிறந்த நிருபம் எதுனா எது சொல்வீங்க? சிறந்த நிருபம் பிலிப்பியர் ஒரு பதில் வந்துருச்சு. வேற மல்கியாவா, யார் அது? எபிரேயர் தான் சிறந்த நிருபம், ரோமர் தான் சிறந்த நிருபம். 2 கருத்து வந்துருச்சு. எல்லாமே சிறந்த நிருபம்.
பட் இது எல்லாற்றை விட சிறந்த நிருபம் எதுன்னு ரசூல் சொல்றாருன்னா, த பெஸ்ட் எபிஸ்டல் யாராமா, ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கை தான் பைபிள்ல இருக்கக்கூடிய நிருபங்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் சிறந்த நிருபம். அப்படி ஒரு நிருபமா இருக்கணும்னா நம்மளை என்ன பண்ணி பார்க்கணுங்க, சீர்தூக்கி பார்க்கணும். பார்க்கலாமா? சரியா மனுஷன் மாதிரி இருக்கிறோமா, இல்ல நம்ம யாருன்றதை மிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோமா? தேர்ட் பாயிண்ட், எப்போ தெரியுங்களா இந்த ஆட்டோ இம்யூனிட்டி ஸ்பைக் ஆயிரும்? ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பைக் ஆயிரும். ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்? மன அழுத்தம். ஸ்பைக் ஆயிரும். எல்லாமே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆயிரும். ஏன் ஸ்பைக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன அட்வைஸ் என்ன பண்றது இல்லை, போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாரு. ஆட்டோ இம்யூன் பிரச்சனைங்க அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட கேட்பாரு. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீ போய் என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு. இவர் என்ன பண்ண மாட்டார், டாக்டர் அட்வைஸ் அப்படியே என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. திரும்பியும் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிக்கும், அப்படியே மைண்ட்ல கூடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம லைஃப்ல வரக்கூடிய சோதனைகளுக்கு நாம யார்கிட்ட விட்டுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அட்வைஸ் கிட்ட என்ன பண்றது இல்லைங்க, போறதே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மெத்தட் இருக்கும்ல, அந்த மெத்தடை போய் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அட்டாக் பண்ணிட்டு இருப்போம். அவருடைய செயல்பாடுகளை போய் என்ன பண்ணிட்டு இருப்போம், அவருடைய பிளான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது. தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை, ஃப்ரீயா விட்டுறது இல்லை. எப்படி ஒரு டாக்டர் நம்பாம ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறோமோ, அதே மாதிரி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது விசுவாசம் இல்லாம அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள என்ன பண்ண முடியாம போயிருது, பிரவேசிக்க முடியாம போயிருது. அதான் எபிரேயர் 4:11 வாசிக்கிறோம். ERV அழகா இருக்கு, வாசிங்க. எனவே தேவனுக்கு கீழ்ப்படியாததற்காக பாலைவனத்தில் விழுந்து இறந்த உதாரணங்களை பின்பற்றி நம்மில் யாரும் விழுந்து விடாதபடி நாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைய கடினமாக முயற்சிப்போம். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கும், லேபர் டு ரெஸ்ட். அதாவது தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போனோம்னா கடினமா என்ன பண்ணணுமா, முயற்சிக்கணுமா. எடுக்கிறது இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போனோம்னா என்ன பண்ணணுமா, வேலை செய்யணுமா. வித்தியாசமா இருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், இப்ப ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணோம், ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா தேவனுடைய ரெஸ்ட்டுக்குள்ள ஒருத்தர் போனோம்னா என்ன பண்ணணுமா, கடினமா என்ன பண்ணணுமா, செய்யணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுசா. அதுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க. நான் காலில் கூட பிரதர் வனாந்திரத்தை பத்தி எடுத்தாங்க. இவங்களால கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. ஏன்? தேவன் காரியங்களை அவர் கையில விட்டுறது இல்லை, எல்லாத்தையும் உங்களை எடுத்து என்ன பண்றது, ஹேண்டில் பண்றது. இப்ப தேவன் நான் ஹேண்டில் பண்றேன், நானே என்ன பண்ணிப்பேன், ஹேண்டில் பண்ணுவேன். அப்படின்னா இவங்களும் ஹேண்டில் பண்ணிட்டு திரும்பி யாரும் கம்ப்ளைண்ட் பண்றது. ஏன் ஹேண்டில் பண்ண என்ன ஆயிரும், தேவன் என்ன சொல்லி, நீ ஃப்ரீயா இரு, நீ எதுவும் பண்ணாத, நீ அமைதியா ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். அப்படின்னா இவங்களுக்கு எது இல்லாமல் போயிடுச்சுங்க, ஃபெய்த் இல்லாமல் போயிடுச்சு. இது அப்படியே நமக்குள்ள என்ன நடக்குது, எக்லீஷாக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா சில சமயத்தில் எல்டர்ஸ்லேருந்தே வரலாம். எல்டர்ஸ் சில சமயத்தில் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட்டா இந்த சபை யாரும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்னும் சில பேர் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20-30 சபைகள் என்ன பண்ண முடியாது, என்னால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா என்னதான் என்ன பண்ணியிருக்கிறாரு. சரி, தேவன் என்ன சொல்றாரு, அப்பா நீ ஒரு கீழான மெய்ப்பன். கிரேட் ஷெப்பர்ட் யாரு, அவர் என்ன பண்ணிப்பாரு, என்கிட்ட விட்டா தேவனே பிரச்சனையாயிரும், சகோதரர்கள் விழுந்துருவாங்க, சகோதரர் இடறிடுவாங்க, சகோதரர் வழி தவறி போயிடுவாங்க. இவர் என்ன ஆயிடுவார், ஸ்ட்ரெஸ் மைண்டுக்குள்ள. ஏன்னா யார் கையில் ஒப்பு கொடுக்கல, தேவன் கையில் ஒப்பு இல்லை, அவர் பார்த்து பாருங்க. அப்படியே தான் டீக்கன்ஸ் எடுக்கணும், அதே தான். சில சமயத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பிராக்டிக்கலா எல்டர்ஸ்னுடைய வேலையில் இவங்க நுழைஞ்சிருவாங்க. ஐயோ அவரு சரியாம பண்ணாம போயிட்டாருன்னா என்ன ஆயிரும். தேவன் என்ன சொல்றாருப்பா, நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன், ஃப்ரீயா விடுங்க. அந்த ரெஸ்டே எடுக்கிறது இல்லை. அடுத்தது சர்ச் மெம்பர்ஸ். பிரதர் சபைக்குள்ள அந்த பிசினஸ் மீட்டிங்ல நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணலனா என்ன ஆகாது, யாருமே பண்ண மாட்டாங்க, சபை என்ன ஆயிரும்,
ஏன்னா சரியா பண்ண மாட்டாங்க எல்டர்ஸ். தேவன் என்ன சொல்றாரு? ஏன்ட்டு விட்டுரு. யார் சபை இது? தேவனுடைய சபை. எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிக்கிறது நம்ம மைண்ட்ல போட்டுக்கிறது. ரெஸ்ட் இளைப்பாறுதல் இருக்கும். எக்லீஷால மட்டும் இல்ல, வீட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரச்சனையும் தலையில பொதுக்கி போட்டுப்போம். வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். எல்லா பிரச்சனையும், நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, வேலையில் என்ன நடக்குமோ, பசங்களுக்கு என்ன நடக்குமோ, ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோ, ஹெல்த் என்ன ஆகுமோ, ஐயோ எனக்கு நோய் வந்துச்சு நாளைக்கு என்ன ஆகுமோ, இதுல இருக்குதா இல்லையா? இதுக்கு மருந்து என்ன? இதுதான் வருது. இதுக்கும் ஒரு சின்ன கதை, நிறைய சின்ன சின்ன கதை வரும். என்ன கதைனா, நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறாரு. அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா, அந்த தாய் பறவை நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கலாம், காட்டுத்தீ வரும்போது பறந்து போயிருக்கலாம். அது கடைசி வரைக்கும் என்ன இருக்குங்க, யார் காப்பாத்திருக்கு? தன் குஞ்சுகளை. அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய அருமையான பிள்ளைகளை அவருடைய இருதயத்துக்கு நெருக்கமா வச்சுக்கிறாராம். எப்படி ஒரு தாய்க்குருவி, ஒரு தாய் பறவையோட அந்த வார்ம்த், அந்த ஒரு சூடு இருக்கோ, அந்த சூட்டோட என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்ட அணைச்சி வச்சிட்டு இருக்கிறார். இதை விட நமக்கு வேற எதுனா வேணுமா கவலைப்படுறதுக்கு? அப்படின்னா இந்த விசுவாசம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, விசுவாசம் டவுட் இருக்கல, சந்தேகம், சந்தேகத்துக்கு விசுவாசம் செவிடா இருக்குமா? டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு விசுவாசம் ஊமையா இருக்குமா? சோர்வுக்கு ஊமையா இருக்குமா விசுவாசம்? முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்துக்கு விசுவாசம் குருடா இருக்குமா? ஆனா ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய ஹார்ட் பீட், இருதய துடிப்பே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது அந்த கிறிஸ்தவன் வைக்கக்கூடிய விசுவாசம். அதுவும் எப்படி சொல்லலாம்னா, நம்முடைய விசுவாசம் ஒரு பறவை டார்க்கா இருக்கும் பொழுது அது விடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு காலில் அது பாடுது பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் நம்முடைய ஃபெய்த். இப்படி ஒரு ட்ரஸ்ட் தேவன் மேல இருந்துச்சுன்னா நமக்கு ரெஸ்ட் வருமா வராதா? ட்ரஸ்ட் இல்லாததுனால தான் என்னெல்லாம் போயிருது, ரெஸ்டே இல்லாம போயிருது, ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஏன்னா தேவனுடைய சாய்ஸ், காட் சாய்ஸ் எப்பவுமே இப்படிதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெஸ்டா தான் இருக்கும். அந்த சாய்ஸை யார் எடுத்துக்கிறாங்களோ அந்த சாய்ஸ் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். நம்ம சாய்ஸை நாம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க லைஃப்ல, அது ஒஸ்டா தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போகும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சாய்ஸ் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கு. தேவன் மீது முழு விசுவாசம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வியுமே எழுபாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளுக்கும், எக்லீஷியால் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் ஒரு கேள்வியும் வராது. ஆனா தேவன் என்ன தெரியுமா நமக்கு ப்ராமிஸ் பண்ணல? ஸ்மூத் செயிலிங்க ப்ராமிஸ் பண்ணல. நீ ஸ்மூத்தா என்ன ஆயிருவ, படகு ஓட்டிட்டு போயிருவன்லாம் ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. ஆனா என்ன தெரியுமா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? ஸ்மூத் செயிலிங் ப்ராமிஸ் பண்ணல. அதாவது ஸ்மூத்தா படகு ஓட்டிட்டு போறத வாக்குத்தத்தம் கொடுக்கல, சேஃப் அரைவல ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பத்திரமா என்ன ஆயிருவ, வந்து சேர்ந்துருவ ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் இருந்துச்சுன்னா கவலைப்படுவோமா? சரி, எதுக்கு ஃபீல் பண்ணல? இப்படி ஃபீலிங்கா பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்குவே என்ன பண்ண வேண்டாம். அடுத்து என்னென்ன வேலை பார்க்குது பாருங்க. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் என்ன பண்ணுமாமா, சில சமயத்துல திடீர்னு அட்டாக் பண்ணிருமா பாடிய. பிரச்சனையே இருக்காது பாடியில பிரச்சனையே இருக்காது, திடீர்னு அட்டாக் பண்ணிருமா. ஏன்பா திடீர்னு அட்டாக் பண்ணீங்கன்னு போய் கேட்டா, பாஸ்ட் மெமரி இருக்குல்ல, பழைய நினைவு, அந்த பழைய நினைவு வச்சுட்டு முன்னாடி பிரச்சனை நடந்திருக்கலாம் பாடியில, அதை வச்சு திடீர்னு அட்டாக் பண்ணிருமா. ஆக்சுவலா அப்போ பிரச்சனையே இருக்காது. ஆனா இந்த நோயை என்ன பண்ணுமா, பழைய நினைவுகளை வச்சுக்கிட்டு திடீர்னு என்ன பண்ணிருமா, அட்டாக் பண்ணிருமா. இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இது எப்படி ஸ்பிரிச்சுவலா கம்பேர் பண்ணலாம்? நமக்கு சகோதர சகோதரிகள் மீது ஒரு பாஸ்ட் மெமரி இருக்கும், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தா, இவர் இப்பவுமே என்ன பண்ணுவார், இப்படிதான்
இருப்பாருன்னு அட்டாக் விட்டுட்டே இருப்போம். அதுக்கு ஒரு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள், அப்போஸ்தல் பவுல் ட்ரூத்துக்கு வந்த உடனே ஆதிகால விசுவாசிகளை அவர் ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? பாஸ்ட் மெமரி. ஆனா இப்ப சரீரம்ல அவரு சரீரத்தை என்ன பண்றது, இன்னும் சரீரம் அட்டாக் பண்ணுது. ஏன்? பழைய மெமரி வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா அட்டாக் பண்ணுது. ஈவன் இன்னொரு ஒரு டிஸ்பியூட் நடந்துச்சு பவுலுக்கும் பர்னபாக்கும். யாரை பத்தி? ஜான் மார்க் பத்தி. கரெக்டா? இந்த மைண்ட் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ மார்க் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனா பிரச்சனை முன்னாடி என்ன பண்ணிட்டாரு இவரு, நடு ஆத்துல இல்ல நடு கடல்ல விட்டு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். கூட்டு போக கூடாதுங்கிறார், கூட்டு போனங்கிறார் பர்னபா. இந்த பாயிண்ட் பார்க்கலாம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்றோமா இல்லையா? நியாய தீர்ப்பு கொடுத்துறோமா இல்லையா? அட்டாக் பண்ணிடுறோமா இல்லையா? பழைய நினைவுகளை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துறோம்னா, ஒரு ராஜா எப்படி டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரோ அதே மாதிரி ஒரு சகோதரனுக்கு என்ன பண்ணிடுறோம், டெத் பனிஷ்மெண்ட். அவள் தான் முடிஞ்சிட்டாரு. அவர் திரும்பி என்ன பண்ண மாட்டாரு, திருந்த மாட்டார். அவர் மாறவே மாட்டார். அவர் அப்படியே தான் இருப்பாரு. எப்படி பேர் சொன்னாரு, அவர் அப்போ அப்படிதான் இருந்தாரு. ஆனா இப்போ அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் டாக்டரின் எல்லாம் ஒரு ராங் டாக்டரின் பிலீவ் பண்றான்னு வச்சுங்க, ஃபைன். அப்ப அந்த சமயத்துல சில விஷயம் வச்சிருப்போம். அவர் அப்படியே தான் இருப்பாரா? மாறதுக்கு வாய்ப்பு இல்லையா? திடீர்னு என்ன பண்ணலாம், ஒரு நாள் மாறி நிக்கலாம். அப்படின்னா இது நம்ம பண்றோமா இல்லையா? பழைய நினைவு வச்சுக்கிட்டு எக்லிஷியா எலெக்ஷன்ஸ்ல பார்க்கலாம் நம்ம நிறைய. ஒரு வாட்டி எக்லிஷியா எலெக்ஷன் ஏன் பிரதர் ஒரு வருஷம் வைக்கிறோம்? ஏன் அந்த 1 இயர்? அவருக்கு சான்ஸ் மாறுவதற்கு தானே. 1 இயர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அது என்னதான்? சரி நோ, அவர் பார்க்கணும் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எதை வச்சு டிசிஷன் எடுக்க கூடாது, பழைய நினைவுகளை வச்சு. இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா நமக்குள்ள? அப்ப என்ன மருந்து? மன்னிப்பு. ஃபர்கிவ்னஸ் தான் மருந்து. அந்த ஃபர்கிவ்னஸ் நாம கொடுக்கணும்னா ஒரு டேர்ம் நாம் யோசிக்கணும். லவ் இஸ் பிளைண்ட். லவ் இஸ் பிளைண்ட்னா அன்பு, அன்புக்கு என்ன இல்லை அப்படின்னு 1 கொரிந்தியர் 13 இல்லை. ஆனா ஆக்சுவலா அன்பு என்ன பண்ணாதுன்னா, தீமையை என்ன பண்ணாதுங்க, கற்பனை செய்யாது. அந்த தீமை அது இருக்குதுன்னு தெரியும், பட் அதான் என்ன பண்ணாது, அது கற்பனை பண்ணாது. என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம் சகோதரர் மேல இருக்கக்கூடிய குறைகளை நம்மால பார்க்கவே கூடாது. இல்லை, முடியாதான். கூடாதுக்கும் முடியாதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் கண்ணு தெரியல என்ன இருக்கும், என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அன்பு இருந்தா சகோதரருடைய குறைகள் மீது நமக்கு என்ன ஆகாது, கண்ணு தெரியாது. கண் நல்லா தெரியுதுன்னா, கண் நல்லா தெரியுதுன்னா, குறை நல்லா தெரியுதுன்னா அன்பே இல்லை. அப்படின்னா நாம் இனி ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். ஒருத்தர் கிரியை எப்படி காண்பார் தெரியாது. நாம் எதை தான் பார்க்கணும், நோக்கம் என்ன? தேவன் அந்த நோக்கத்தை தானே பார்க்கிறாரு, மாம்சத்தையே பார்க்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல நாம யாரையும் மாம்சத்தின்படி பார்க்காம எப்படி பார்க்கணும்னா, நமக்குள்ள ஒரு ஃபில்டர் போட்டுக்கணும். அந்த ஃபில்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாம்சமான காரியத்தை எடுத்து போட்டு அந்த சகோதரன் நன்மையான காரியத்தை மட்டும் செஞ்சிருப்பாரு பார்த்தீங்களா, அதை மட்டுமே யோசிக்கணும், அதை மட்டுமே சிந்திக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கே பிரதர் அப்படின்னு சொன்னா ரொம்ப டஃப்பா இருக்கும் இது ஃபில்டர், இந்த ஃபில்டர் போடுறதுக்கு. அப்படின்னா இப்படி போய் பார்த்தனா வேற எதுவும் வரக்கூடாது, எது மட்டும் தான் வரணும், அவர் ஒரு புது சிருஷ்டி, அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் த சாப்டர். இந்த ஃபில்டர் போடுறோமா இல்லை இந்த ஃபில்டரை தேடிட்டு இருக்குமா? அப்படின்னா இந்த ஃபில்டர் போடலன்னு வச்சுக்கலாம், என்ன தெரியுமா பிரச்சனை? இட் இஸ் ஒன்லி த ஃபர்கிவிங் who qualify for forgiveness. நமக்கு மன்னிப்பு வேணும்னா நாம மற்றவங்களை மன்னிச்சாதான் மன்னிப்பு, இல்லைன்னா என்ன கிடையாதுங்க. தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, நம்மளை மன்னிச்சுட்டு நம்முடைய பாவங்களை என்ன பண்ணிட்டாருங்க, போட்டுட்டு ஒரு சைன் போர்டு வச்சுட்டாரு. அதுக்கு மேல அங்க என்ன பண்ணாதீங்க, போய் தோண்டாதீங்க நோண்டாதீங்கன்னு என்ன பண்ணிட்டாருன்னா போர்டு வச்சுட்டாரு. தேவன் மன்னிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான. ஒரு சகோதரர் மன்னிப்பு கேட்கிறார் தேவன் கிட்ட, தேவன் அந்த போர்டு வச்சிருவாரு. நாம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம மட்டும் நோன்றது இல்லாம கூட வாங்க
சேர்ந்து போய் என்ன பண்ணலாம்? தோண்டி அதுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நோ, மன்னிப்பு இதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு கதை, ஆனா இது உண்மை கதை, உண்மையான ஒரு ஸ்டோரி. 2008 நடந்தது. ஆமிஷ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருந்தாங்க. கம்யூனிட்டினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா வாழ்வாங்க. அவங்களுக்கு பைபிள் மேல விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் சத்தியம் தெரியாக்கிட்டு கூட வேதத்துக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. உலகத்தை விட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கிறாங்க. உலகத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு அவங்க டெக்னாலஜி இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றதுன்னா யூஸ் பண்றது இல்ல. டெக்னாலஜியை யூஸ் பண்றது இல்ல. பசங்களை மேல் படிப்புக்கு என்ன பண்றது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அனுப்புறது இல்ல. அவங்களுடைய டீச்சர்ஸே யார் தெரியுமா? பசங்களுக்கு டீச்சர்ஸே அவங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸே. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம், இங்கே ஒரு ஸ்கூல் நடத்துறோம். இந்த ஸ்கூலுக்குள்ள நம்ம பிள்ளைகள் படிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு யார் டீச்சர்னு பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். லிட்டரலா இப்படி ஒரு கம்யூனிட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க உலகத்துக்கு கூட சேராம பைபிள் இருக்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்ச அளவுக்கு உண்மையா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்யூனிட்டி இருக்கு. அப்படி இந்த கம்யூனிட்டி நடத்தக்கூடிய ஸ்கூல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அமெரிக்காவில் 2008 ஒரு கன்மேன் கன்னோடு நுழைஞ்சு 4 குழந்தைங்களை என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்னுட்டான். 4 குழந்தைங்களை சுட்டு கொன்னுட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடக்குதுன்னு வைங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய குழந்தை சுட்டு கொல்லப்பட்டது நியூஸ் வருது. என்ன ரியாக்ஷன் கொடுப்போம்? இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? என்ன ரியாக்ஷன் கொடுப்போம்? இந்த ஆமிஷ் கம்யூனிட்டி என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்களாமா? சில நாட்களுக்கு பிறகு சார்லி ராபர்ட்ஸ், படிங்க பாஸ்டா படிங்க. சில நாட்களுக்கு பிறகு சார்லி ராபர்ட்ஸ் அடக்கம் செய்யப்பட வேண்டிய நேரம் வந்தது. சார்லியின் மனைவியும் குழந்தைகளும் மாத்திரம் கல்லறையில் காணப்பட்டனர். அவர்கள் சென்று கொண்டிருந்த சபையின் அங்கத்தினர்களில் எவரும் அவருடைய அடக்கத்திற்கு கலந்து கொள்ளவில்லை. என்னாகலையா, அந்த ஷூட் பண்ணார்ல, அந்த ஷூட் பண்ணவனுடைய அடக்கத்துக்கு அவங்களுடைய சொந்த சர்ச்சாளங்களை என்ன ஆகலையா, வரலையா. ஏன்னா என்ன இவ்வளவு மோசமான என்ன பண்ணிட்டாங்க? உண்மையா நடந்த சம்பவம் இது. இப்படி போய் கொண்டுட்டானே, அதனால யாருமே வரலையா. அவரது ஊர் ஜனங்கள் எவரும் கல்லறைக்குள் அடக்கத்திற்கு கலந்து கொள்ளவில்லை. யாருமே கலந்துக்கல. திடீர்னு என்னாச்சா, அமிஷ் கிராமத்திலிருந்து பெரும் திரளான ஜனங்கள் கல்லறைக்குள் வந்து, திடீர்னு அந்த ஆமிஷ் கிராமத்திலிருந்து ஒரு பெரிய குரூப் வருதா. என்னன்னு பார்த்தா திருமதி ஏமி ராபர்ட்ஸோடும் அவளது பிள்ளைகளோடும் நின்று கொண்டனர். அடக்கத்தை நடத்தி கொடுத்த ஊழியக்காரன், நமக்கு ஏற்பட்டுள்ள வழிகளுக்காக நாம் பழிவாங்க முற்படாமல் இருக்கையில், நம்முடைய இருதயங்களை நாம் மன்னிப்பு எனும் சுகமளிக்கும் வெளிச்சத்திற்கு திறக்கையில், பின்னர் இருள் மறைந்து போய் விடுகின்றது, தீமையும் இல்லாது போகும் என்ற சில வார்த்தைகளை அடக்க ஆராதனையின் போது கூறியுள்ளார். இந்த ஆச்சரியமான சம்பவம் மன்னிக்கப்பட முடியாதவைகள் என்று நான், அதாவது ஆசிரியர் ஒரு காலத்தில் எண்ணியவைகள் கூட மன்னிக்கப்படக்கூடியவைகளாக இருக்கின்றன என்பதை எனக்கு காண்பித்து உதவியுள்ளது. கோரமான அல்லது மிகுந்த காயத்தை கொடுக்கும் சம்பவங்கள் எத்தகைய தாக்கத்தை நம் மனங்களிலும் நம் இருதயங்களிலும் உண்டு பண்ணலாம் என்பது தொடர்புடைய விஷயத்தில் மன்னிப்பு என்பது ஒரு வகை முடிவாக அல்லது தெரிவாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள இச்சம்பவம் எனக்கு உதவி செய்துள்ளது. மன்னிப்பு என்பது நம்முடைய சொந்த நன்மைக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவாக முதலாவது காணப்படுகின்றது. அது குற்றவாளியின் மன்னிப்பு கோருதலை அல்லது மனம் வருந்துதலை சார்ந்து இருப்பதில்லை. அப்படி நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு அந்த கூட்டத்துக்கு யார் மட்டும் வந்திருக்கிறாங்க? இந்த ஆமிஷ் கம்யூனிட்டி மட்டும் வந்து யாரை நாங்கள் மன்னிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுட்டார்ல அவர் நாங்கள் மன்னிச்சிடுறோம். ஏன்னா அப்பதான் இருளை ஜெயிக்க முடியும். தேவன் அதுதான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாருன்னு அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா இன்னொருத்தர் அவர் வரமாட்டாரு, அவருக்காக என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணல. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மன்னிச்சிட்டாங்க. சத்தியம் இருக்கா அவங்களுக்கு? இல்லை. நாம் எதை பிரதர் மன்னிக்க மாட்டேங்கிறோம்? எதை நினைவிலே வைத்து கொண்டிருக்கிறோம்? நாம் இப்படி மன்னிப்போமா இந்த மாதிரி உண்மையான சம்பவம் நடந்துச்சுன்னா? ஆனா
மன்னிக்காத மனுஷன் மன்னிக்க கூடிய கடவுள்கிட்ட ஐக்கியம் வச்சுக்கவே முடியாது. அப்படின்னா இந்த டிசீஸ் மருந்து மன்னிப்பு. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மிஸ்ஸா நல்ல செல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் நல்ல அருமையான சகோதரர்களை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி பார்க்குற மாதிரி கண்ணில் உத்திரத்தை வச்சுட்டு தூசை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கடமை போய் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை தோண்டி எடுத்து இந்த விஷயத்தை கண்டிக்கலாம், இந்த அந்நிய காரியத்தில் தலையிடனா என்ன ஆகாது, பிரச்சனை சால்வ் ஆகாது. அப்படின்னா இப்படி சரீராங்கத்தை போய் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பெருசா ஜீலா நான் என்ன பண்றேன் தேவனுக்காக பண்றேன், வைராக்கியமா நிக்கிறேன்னு போய் என்ன பண்ணிருக்கிறேன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அட்டாக்னா தப்பா பேசுறது, புறம் கூறுறது, மற்ற பிரதர்ஸ் கிட்ட இதை பத்தி பேசுறது. இது எப்படி பிரதர் ஓவர் கம் பண்றது? இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எ குட் நார்சிசம். நார்சிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுவும் ஒரு நோய். இது என்ன நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நான் எவ்வளோ அழகா இருக்கிறேன் பாரு அப்படின்னு பாக்குறது ஒரு நோய். அதுக்கு பேர் நார்சிசம். ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்ல சகோதரர்கள் நல்லா பார்க்கணும்னு, அதுக்கு மெடிசனே நல்ல நார்சிசம். நல்ல நார்சிசம்னா என்ன அர்த்தம்? நம்ம தனிப்பட்ட விதத்துல நம்ம மாம்சத்தை இப்படி பார்த்தோன்னா தப்பு. ஆனா சரீராங்கம் இருக்குல்ல, நம்ம சரீராங்கங்களை பார்த்து வாட் எ வண்டர்ஃபுல் பியூட்டி, இவங்க என்ன அழகான சரீரங்கங்கள், என்ன அருமையான பாத்திரங்கள் தேவனுக்காக ஓடுறாங்க, என்ன அழகா எஃபர்ட் எடுக்கிறாங்க, என்ன அழகா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆயிரும்? அட்டாக் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். பவுல் அழகா எழுதியிருக்காரு, பிலிப்பி சபையில 2 சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை. ஆனா அந்த சகோதரிக்குள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லி எழுதுவாரு. அப்படி எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, அவங்க எங்களுக்காக பிரயாசம் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 பேர் பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை பார்க்கல, அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் அங்க பார்த்து அதுல கான்சென்ட்ரேட் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்துருக்கு. அடுத்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ல என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வந்துடும். இன்ஃப்ளமேஷன் அங்கங்க வீங்கிரும், தப்பா தேவையில்லாத விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி. அந்த மாதிரி நமக்கு கூட சில சமயத்தில் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்க வீங்கும். முக்கியமா எங்க வீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வீங்கும். என்னது? மேட்டிமை. எந்த வகையில் வேணா வரலாம், அது தனி பாடமே இருக்கு. பெருமை எந்த வடிவிலனா என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா வரலாம். இதுக்கு என்ன மருந்து? மேட்டிமைக்கு தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். மனத்தாழ்மை ரொம்ப ஒரு விசித்திரமானதான். ஏன் விசித்திரமானது அப்படின்றாங்கன்னா, எப்ப நமக்கு மனத்தாழ்மை வந்துருச்சுன்னு நினைக்கிறோமோ அந்த கணமே அது என்ன ஆயிட்டு இருக்கும்? போயிட்டு இருக்கும். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மரத்துல அதிக பழம் இருக்கோ அது ரொம்ப என்ன இருக்கும்? கீழே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுனா காமிச்சுக்குமா? இருக்கிறதுல ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரைட் எதுன்னா ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய பெருமை எப்படி வேணா வரலாம். நம்ம போன பார்த்தோம் இல்லையா பிரேன் டிஸ்கஷன்ல, கால் கழுவுற ஊழியம் பாருங்க. அது மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, என்னைய தவிர்த்து வேற யாருமே செய்ய முடியாது. கால் கழுவுற ஊழியம் முடிஞ்சு. செய்யறது என்ன ஊழியமா இருக்கும்? கால் கழுவுறது. ஆனா நாம அதிலேயே பெருமை வருவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அழகா கொடுத்திருந்தாங்க. Those who travel to the high road to humility are not troubled by heavy traffic. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனத்தாழ்மை எனக்கூடிய ஹைவேல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிராபிக்கே இருக்காதான். ஏன்? மனத்தாழ்மை எனக்கூடிய ரோட்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிராபிக்கே இருக்காதான், பிரச்சனையே இல்லையா? ஏன்? அங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஃப்ரீயா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப டஃப். மனத்தாழ்மை மட்டும் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கலாம், ஓப்பனா என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன ஆகலைங்க தெரியல. அப்படி தெரியலன்னு யார் அட்மிட் பண்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வெளிச்சம் கிடைக்கும். நாம நித்திய உயர்வுக்கு முன்னாடி எது தேவைன்னு பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை. அடுத்த பாயிண்ட், ஹீலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஆட்டோ இம்யூன் டிசீஸை கியூரே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம அபூர்ணங்கள்
நாம் ராஜ்யம் வெளியரங்கமா ஸ்தாபிக்கிற வரைக்கும் மனுஷ அபூர்ணங்கள் என்ன ஆகாது, போகாது. அதுதான் பவுல் ரோமர் 7 சொல்றாரு. அப்படின்னா இந்த மனுஷ அபூர்ணங்களை எப்படி மேற்கொள்றது? அதான் பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத. அப்படின்னா எப்படி ஒரு குதிரைய அல்லது ஒரு கழுதைய ஓட்டணும்னா அதுக்கு முன்னாடி அதை உடைக்கணும். அந்த மாதிரி நாம எதை உடைச்சு கண்ட்ரோல்குள்ள வைக்கணும்னா நம்ம மாம்சத்தை. ஏன்னா மாம்சம் ஜெயிச்சிருச்சுன்னா புது சிருஷ்டி செத்து போயிடும் செகண்டத்துல. அப்படின்னா ஒரு தவறான பழக்க வழக்கம், நேத்து கூட பிரதர்ஸ் பேனல் அழகா சொன்னாங்க, கிக் ஏ பேட் ஹேபிட் பிஃபோர் இட் கிக்ஸ் யூ. ஒரு தவறான பழக்க வழக்கங்களை நாம உதைச்சு வெளியே தள்ளன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறான பழக்க வழக்கம் நம்மள என்ன பண்ணும், உதைச்சு வெளியே தள்ளும். அப்படின்னா சுயத்தை முழுசா ஜெயிக்கணும். ஏன்னா பரலோகத்துல யார் கிரவுன் வியரர்ஸா? இங்க சிலுவையை சுமக்காதவர்கள் யாராலையும் பரலோகத்தில் கிரீடத்தை என்ன பண்ண முடியாது, வச்சுக்க முடியாது. ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், there are no crown wearers in heaven who are not cross bearers on earth. பூமியில சிலுவையை தூக்காம பரத்துல என்ன பண்ண முடியாது, கிரீடத்தை வைக்க முடியாது. அடுத்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னா என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன என்விரான்மெண்ட் வேணும், சபை கூடி வருது. ஆவிக்குரிய பெருமை வந்துருச்சுன்னா என்ன சொல்லிடுவாரமா, நான்லாம் என்ன பண்ண தேவையில்லைங்க, கிறிஸ்துவின் பள்ளிக்கெல்லாம் போக தேவையில்லை, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். மீட்டிங்ஸ் வர மாட்டோம், மீட்டிங்ஸ் வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், பாடத்தை கவனிக்க மாட்டோம். நான் மீட்டிங்ஸ் வர அட்டெண்டன்ஸ் போட்டு செல்போன் நோண்டிட்டு இருப்போம். இல்லைனா ஒரு சகோதரன் நாங்கள் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம்னா பைபிள் படிப்போம், வால்யூம்ஸ் எடுத்து படிப்போம். என்ன வந்துருச்சு எனக்கு, அவர் ஏதோ பேசிக்கிறாரு, நான் எனக்கு அது என்ன கிடையாது, தேவையில்ல, ஐ டோன்ட் நீட். அப்ப என்ன வந்துருச்சுங்க அந்த இடத்துல, ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இந்த என்விரான். அப்படின்னா இவர் எங்க போல, கிறிஸ்துவின் பள்ளிக்குள்ள போல. அப்போ சரி பண்ண முடியுமா, முடியாது. அடுத்து முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பள்ளிக்குள்ள தான் போனோம்னா தான் அயன் ஷார்பன்ஸ் அயன். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு அயன் ஷார்ப் பண்ணுவாங்க. ஒரு சகோதரன் மூலம் ஒரு பாடம் வரும், அது நம்ம ஷார்ப் பண்ணோம். அப்படிதான் தேவன் அன்னைக்கு கொடுக்கணும்னு பண்ணியிருப்பாரு. நாம போய் ஓரமாக உட்காந்து படிச்சிருந்தோம்னா, பட் எக்லீசியாக்குள்ள வர்றதில்லை. அதுதான் நம்ம பார்த்தோம், பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் ஆயிரும் அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு. அடுத்து கடைசி 2 பாயிண்ட்குள்ள வந்துட்டோம். 9வது முக்கியமான ஒரு ஆட்டோ இம்யூன்ல ஒரு வகை ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இது வந்து ஹெல்த்தி ஜாயிண்ட் நல்லா இருந்துச்சுன்னா, ஆனா அந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆயிருது, அந்த எலும்பு என்ன ஆயிருது, என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கை ஷேக் பண்ணீங்கன்னா கூட வலிக்கும், அவங்களுக்கு துடிச்சிருவாங்க, ரொம்ப கஷ்டம். இது வந்துருச்சுன்னா ஒரு சகோதரனுக்கு. இது எப்படி ஆவிக்குரிய விஷயத்துல கம்பேர் பண்ணலாம்? பொறாமையோ எலும்புருக்கி, எலும்புருக்கி. அப்படின்னா பொறாமன்றதுடைய விஷயம் என்னங்க, அழிச்சிரும், எலும்பு உரிக்கிற மாதிரி உரிக்கிறோம். பொறாமை என்ன அர்த்தம்னா, மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ விஷயம் எனக்கு வேணும், அது ஆவிக்குரிய பொறாமை வரும். ஒரு சகோதரர் நல்லா சகோதரர் கிட்ட ஒரு கணம் வாங்கியிருப்பாங்க, ஓகே ஃபைன், அது எனக்கு வேணும். இல்ல ஒரு சகோதரனை தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, நல்லா ஒரு வழி நடத்தக்கூடிய ஸ்தானத்தில் வச்சிருப்பாரு, அது எனக்கு வேணும். ஒரு சகோதர சகோதரிக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி செய்யக்கூடிய தாளந்து கொடுத்து நல்லா வச்சிருப்பாரு, அது எனக்கு வேணும். அப்படின்னு என்ன பண்ணிப்போம் நம்ம, இது யோசிச்சோம்னா எலும்பு இருக்கும். அப்படி மற்றவங்களை போய் அதை அப்படியே கொல்லுவதற்கு முயற்சி பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நாம இழந்துருவோம். இதுக்கு ஃபைனலா ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடற்கரை ஓரம் ஒரு கப்பல் இருந்திருக்கிறாங்க. அவங்க கடற்கரை ஓரம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அவங்க பையன் வந்து சின்ன வயசுல என்ன ஆயிட்டான்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த கப்பலில் போல சைலர்லாம் வந்து தங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சைலர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்கி இருந்திருக்கிறாரு. அப்படி தங்கும்பொழுது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சாங்கன்னு சில தங்க நாணயங்களை எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காரு. இந்த கப்பல் என்ன யோசிச்சாங்கன்னா, இவங்ககிட்ட இவ்வளோ தங்க நாணயம் இருக்குதே அப்படின்னு, இப்படி இதுக்கே தங்க நாணயம் கொடுத்தா அப்படின்னு போய் கொஞ்சம் அவன் இல்லாத போது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பேக் ஃபுல்லாக என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலர் தங்க நாணயம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா எடுத்து வந்திருக்கான்.
என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை என்ன பண்ணிடலாம், கொண்டுட்டோனா இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னு எடுத்துட்டு அவனை விச வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலைல கேஷுவலாக எழுந்து போகும்போது அங்கே பக்கத்தில் வரவர் கேட்க, நேற்று வந்தாரு ஒரு செயலர் எங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னாங்க. எங்க ஆக்சுவலாக அவர் யாருன்னா, காணாமல் போனார்ல உங்கள் பையன் ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு என்ன பண்ணியிருக்கான், வந்திருக்காரு. ஆக்சுவலாக இவங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, கொண்டுட்டாங்க. எதனால? பொறாம, அது எனக்கு என்ன பண்ணணும் வேணும் அப்படின்னா. இதுக்கான ஒரே ஒரு விஷயம் நம்ம சுயத்தை ஜெயம் கொள்ளுதல பார்க்கறது தான். என் சகோதரன் என்னை விட தழைத்து எழுங்கும் பொழுதும், எதுவாக இருந்தாலும் ஒரு சகோதரன் நம்ம அவங்க நல்லா பண்றாங்க, ஒரு சகோதரன் நல்லா சப்ஜெக்ட் அங்கே பேசிட்டு இருக்காரு. யார் பேசிட்டு இருக்காரு? நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சகோதரன் அங்கே நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சிட்டு இருக்காரு, நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு நல்ல சகோதரர்களால கனம் பெறுகிறார்னா, என் சகோதரன் கனம் பெற நான் என்ன பண்றேன், பெறுகிறேன். அப்ப நம்ம ஜெனராசிட்டி எப்படி இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கணும். ஸோ அடுத்தது அக்யூரேட் டீச்சிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு நல்ல மெடிக்கல் நாலேஜ் வேணும். சும்மா போய் யார்கிட்ட வேணா என்ன பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. நாம போவோம் திடீர்னு யூடியூப்லாம் பார்த்துட்டு கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பல டாக்டர்ஸ், நம்மளே டாக்டராகவே இருக்க மாட்டா, சும்மா போயிட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பல இதுக்கு என்ன பண்ணுற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு போயிடுவோம். ஆனால் ஆட்டோ இம்யூன் டிசீஸை ட்ரீட் பண்ணோம்னா அக்யூரேட் மெடிக்கல் நாலேஜ் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை வச்சு அவன் ஒன்று கொடுத்துருவான், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் உடம்பே சரியாகாது. அப்படின்னா அக்யூரேட் மெடிக்கல் நாலேஜ் வேணும். அக்யூரேட் மெடிக்கல் நாலேஜ் இல்லைன்னா என்ன ஆகும், கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்யூரேட் மெடிக்கல் நாலேஜ் இருந்தால் அதை ட்ரீட் பண்ண முடியணும்னா, நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இப்போ ட்ரீட் பண்ணால், எந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ட்ரீட் பண்ணால் என்ன நாலேஜ் வேணும், அக்யூரேட் நாலேஜ் வேணும். எந்த நாலேஜ்? ஆவிக்குரிய நாலேஜ். அது கொடுக்கறதுக்கு தான் சுவிசேஷ யுகம் முழுக்க அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிம்பிளா சொல்ல போனோம்னா, 7ஆம் கால சபைக்கு 7ஆம் கால சபையின் தூதன் மூலமாக எல்லா சத்தியத்தையும் கொடுத்திருக்காரு. அப்ப ஆர்டர் என்னன்னா, தேவன், இயேசு கிறிஸ்து, 12 அப்போஸ்தலர்கள், 7 சபையின் தூதர்கள், நமக்கு 7ஆம் தூதன், அவருடைய எழுத்துக்கள். சோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை விட்டுட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சும்மாவே எடுத்து பைபிள் வசனத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம்னா, பெயர் சபையில் கூட என்ன பண்ணிருக்காங்க, எடுத்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அப்போ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, ப்ராப்பரான சத்திய அறிவு ஆழமா இல்லைன்னா எந்த நல்ல குணலட்சணத்தையும் வளர்க்க முடியாது, இந்த சத்துருவை ஜெயிக்க முடியாது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆனா இப்படி இருந்துட்டாலும் இவ்வளோ மாத்திரை சொன்னீங்க பிரதர், நம்ம எல்லாமே போனாலே டாக்டர் கிட்ட கடைசியா ஒன்று தான் கேட்போம். நீங்க 10 பாயிண்ட் சொன்னீங்க, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டஃபா இருக்குது. டாக்டர் கிட்ட கேட்கிற மாதிரி, எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரே மாத்திரை கொடுங்க டாக்டர். அந்த ஒரே மாத்திரை என்ன பண்ணும், எல்லாமே சரியா போயிடணும். அப்படி ஒரு மாத்திரை இருக்குதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லிட்டரலான ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு உண்மையாவே அப்படி ஒரு மாத்திரை இல்ல. ஆனா இந்த ஆவிக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு கேட்டீங்கன்னா, பிரதர் நான் ஜெயிக்கணும் பிரதர், நான் சபையா போனோம் பிரதர், அந்த சீஃப் மேன்ஷனுக்கு போனோம் பிரதர், ஒரே ஒரு மாத்திரையில சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அது என்ன மாத்திரை தெரியுமா? அன்பு. அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நடையாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் முடியாது. அப்படின்னா அன்புன்ற ஒரு கேம்ல தான் யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோக்க மாட்டாங்க. அன்புன்ற ஒரு கேம்ல தான் யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா தோக்க மாட்டாங்க. ஏன்னா அன்பு எப்பொழுதும் அதிகமா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாதுன்னா பயப்படவே பயப்படாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். கிவிங் இஸ் த தெர்மாமீட்டர் ஆஃப் லவ். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதான் தெர்மாமீட்டர் மாதிரி. எதை கொடுக்குறோம்? நமக்கானதை எல்லாவற்றையும். என்னையே கொடுத்துட்டேன் என் சகோதரனுக்காகனா, என் சகோதரனை போய் நான் அட்டாக் பண்ணுவேனா?
நான் புது சிருஷ்டின்றதை மறந்துடுவேனா? ஏன்னா உண்மையான அன்பு எதை டிமாண்ட் பண்ணுதான் செல்ஃப் பி ஃபர்கட்டன். செல்ஃப் என்ன பண்ணிரும்? உண்மையான அன்பு இருந்தா மறந்துடும். ஸோ லவ் ஸ்டோர் கேன் நெவர் பி டெப்ளீட்டட். இந்த அன்புன்ற ஒரு ஸ்டோர் இருக்கு பாருங்க, இது என்ன ஆகாதா? இந்த கடை காலியே ஆகாதா? எடுத்து என்ன பண்ணிட்டே இருக்கலாம், கொடுத்துட்டே இருந்துட்டோம்னா. இந்த ஒரே மருந்துங்க, சின்ன கேப்சூல் தான், சாப்பிட்டீங்கன்னா சீஃப் மேன்ஷனுக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். சீஃப் மேன்ஷன் யோசிச்சு பாருங்க. ஃபைனலா சாகாமைக்குரிய சரீரத்தில் நித்தியத்துக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து சபை, சாகாமைக்குரிய ஜீவிகளா அவங்களோட கூட அங்க என்ன டிசீஸே இருக்க போறது இல்லை. வித்தவுட் ஆவிக்குரிய அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. அப்படின்னா இப்ப நமக்கு ஒருவேளை லிட்ரலான ஆட்டோமின் டிசீஸ் இருக்கலாம், அது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனா நாம அங்க இருக்கணும், நமக்கு எந்த ஆட்டோமின் டிசீஸ் இருந்துடக்கூடாது. ஆவிக்குரிய ஆட்டோமின் டிசீஸ் ஒரு துளி கூட இல்லாம ஜெயிச்சிட்டோம்னா சீஃப் மேன்ஷன்ல நமக்கு ஒரு இடம் ரிசர்வ்ட். இல்லைனா அங்க இடம் இல்லை. ஸ்கேன் பண்ணிட்டோமா? ஸ்கேன் பண்ணிட்டோமான்னு கேட்குறேன். பண்ணிட்டோம். இருக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன இருக்குதுன்னு உறுதியாயிருது. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குதுன்றது உறுதி. அப்படின்னா இருக்குது எல்லார்கிட்டையும். ஸோ மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய மருந்து ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாம் வச்சுக்கலாம், அதையும் 10 பாயிண்ட்டையும். ஆனால் அந்த ஒரு மருந்து இருக்குல்ல, அடிக்கடி எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அந்த டேப்லெட்டை. சைடு எஃபெக்டே கிடையாது. வித்தவுட் சைடு எஃபெக்ட் எப்போ வேணா எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த லவ் டேப்லெட்டை போட்டுட்டு ஆவிக்குரிய ஆட்டோமின் டிசீஸை ஜெயிச்சு சீஃப் மேன்ஷனுக்கு சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.